வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க நம்மளது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கார், கொஞ்சம் கோவம் டென்ஷன்லாம் இருக்கும். அடுத்த மாதம்லாம் சூரியன் மூவ் ஆகிடுவார். அடுத்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டெல்லாம் வந்து சூரியன் புதன்லாம் இருக்குது. சூரியன் புதன்னாவே புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நம்ம யோசிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிப்போம். இப்போ 2ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்குன்னா பணம் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாலாம் கொஞ்சம் தெளிவாக யோசிப்பீங்க. தெளிவாக யோசித்து ஸ்கெட்சு போட்டு பண்ணுவீங்க. இது ஒன்று. 3ஆம் வீட்டிலலாம் வந்து குரு சுக்கிரன் இருக்காங்க. குரு சுக்கிரனும் நல்ல யோகத்தை தரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வந்து நல்லா வின் பண்ணுவீங்க. ஸோ முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது, தனஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போது முயற்சியும் நல்லா இருக்குது, தனமும் நல்லா இருக்குன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இல்லை பைக் வாங்க போகிறீங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து படம் வாங்க போகணும், படம் பார்க்கணுன்னாவே அத்தனை ரிவ்யூ பார்க்குறோம். நம்ம வீடு வாங்கிறதுக்கு, பைக் வாங்கிறதுக்கு எவ்வளோ தேடுவோம். அதெல்லாம் முயற்சி தானே. அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். அதேமாரி கையில் காசும் வரும். அழகாக எது வாங்கணுமோ வாங்குங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எதில் பணம் போட்டால் வளரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு, ஜோதிடத்தில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜெயிக்கிறது பல மடங்கு உறுதி. இது ஸோ பணம் விஷயம்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல வீடு வாங்குகிறேன், அடுத்து இந்த கல்யாணம் தான். கல்யாணத்துக்கும் டைம் சூப்பராக இருக்குது. நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், மேஷத்துக்கெலாம் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தாராளம் நிறைய மேஷக்காரங்க கல்யாணம் நடந்துச்சு. நம்மளது பார்த்தே நிறைய கிளைண்ட்ஸுக்கு நடந்துச்சு. இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிவிடுங்க. கல்யாணத்துக்கு யோகம் வந்து இன்னமும் சூப்பராகவே இருக்குது. ஒன்று. இன்னொன்று, யாராவது ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கல்யாணத்தாக மாற்றிடுங்க. இப்போ இது வந்து மேஷக்காரங்களை விட மேஷக்காரங்களை லவ் பண்ணுறவங்களுக்கு இதில் மெயினாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப கோவக்காரங்க, அடிக்கடி கோச்சின்னு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் கல்யாணம் அந்த கால் கட்டுன்றது மெயினாக மேஷத்துக்கு தான் வேணும். அதுவும் மேஷம்லாம் லக்கிங்க. உண்மையை சொல்ல போனால் மேஷம் லக்கி. ஏன்னா காலபுருஷத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்கள அப்படியே 7 யாருன்னு பார்த்தா சுக்கிரன், துலாம் வரும். அதனால் இவங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு வரவங்க பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது மேஷத்துக்கு சந்தோஷம். ஏன்னா உங்களை வந்து வழி நடத்த ஒரு ஆள் வேணும், அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லவ்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இந்த கல்யாணம், லவ், இதுக்கெல்லாம் வந்து நல்ல செலவும் ஆகும். அந்த உதவிகள், பொருள் உதவிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும். அதாவது உங்களுக்கு வர காலகட்டங்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் வெளியே ஏதாவது காசு கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வர நேரம். ஏன்னா மேஷம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது கஷ்டம்னு சொன்னால் அவங்ககிட்ட பணம் இருந்தால் பணம் கொடுப்பாங்க, இல்லை உழைப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சில டைம் அவங்களுக்கு வரும், சில டைம் வராது. இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னா திரும்பி வரும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர மாதங்கள் எல்லாமே அது இப்போவே ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியே எதனா கடன் கொடுத்துருக்கீங்க, வாங்கணும், இல்லை உங்கள் சொத்து வாங்கணும். முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃப், உங்களுடைய துணைவி இல்லை துணைவியார், அவங்க சைட்லேருந்து எதனா பணம் வரணும், சொத்துக்கள் வரணும், அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம். வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்க. சரியா?
இன்னொன்று, நீங்கள் யாராவது தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வரும், நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ப்ராஃபிட் வரலன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள். அது ராகு பகவான் இருக்கிறதுனால சில டைம் ப்ராஃபிட் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது. கருப்பு உளுந்துலாம் கையில் வச்சுக்கோங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவை கருப்பு உளுந்து வந்து தோசையிலையோ இட்லியோ ஏதோ ஒரு விதத்தில் கருப்பு உளுந்து உங்கள் வயிற்றுல போகணும். அது போக போக ராகு பகவான் நல்ல பேலன்ஸ் ஆகும். ஒன்று தெய்வமாக பார்க்கலாம், இன்னொன்று கிரகமாக பார்க்கலாம். கிரகமாக பார்த்தீங்கன்னா அந்த சில வீட்டிலையே நம்ம கிச்சன்லேயே நிறைய தானியங்கள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணாலும் அந்த கிரகங்கள் நல்ல பேலன்ஸ் ஆகும். அது ராகு பகவானுக்கு கருப்புலேருந்து சாப்பிட்டுட்டு வாங்க, லைஃப் வந்து சிறக்கும். நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா அதை சொன்ன மேஷத்துக்கு வந்து நம்ம பஞ்சாயத்தில் மாற்றத்தை விட ஊருக்காக போய் நின்று பஞ்சாயத்தில் மாற்றது தான் ஜாஸ்தி. ஊரில் இருக்கவங்களுக்கு மச்சான் இங்கே வாடா பிரச்சனைனா நம்ம டபக்குன்னு ஓடிடுவோம். சம்மந்தமே இல்லாதவங்க கூப்பிட்டா கூட அவங்களுக்குன்னு போய் ஓடுவோம். அதில் தான் பிரச்சனை மாட்டுறீங்க. இப்போ வந்து நம்ம வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது. அதுவும் முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது. அமைதியாக இருங்க. நம்ம வந்து சாதிக்கிற நேரம். எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவோ நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல ஜெயிச்சுட்டு வரலாம். அதேமாரி குடும்பத்துலேயும் அதேமாதிரி தான். பசங்கக்கிட்டேயும் சில பேர்லாம் மேஷம் வந்து பாசம் எவ்வளவு காட்டுறாங்களோ அவ்வளவும் அடிக்கவும் செய்வாங்க குழந்தைங்களை. சில பேர் வீட்டிலலாம் அப்பா இருப்பார், அப்போ வந்து பெல்ட், இப்போ யாரும் அடிக்கிறது இல்லை. நாங்களாம் பெல்ட்டு சீப்பு எல்லாத்துலேயுமே அடி வாங்கியிருக்கோம். நல்லா அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஐஸ்கிரீமாக வாங்கி வந்து தருவாங்க. அதெல்லாம் பக்கா மேஷம். சரிங்களா? அதனால் இந்த குழந்தைங்க கிட்ட இப்போ டென்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் பொறுமையாக வெளியே போயிட்டு அங்கே உக்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டோ ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்க கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்க ஆஃபீஸு வீடு ரெண்டுத்துலேயுமே சந்தோஷம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகுங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினாக தவம் யோகா பண்ணி நல்லது. நம்ம மேஷம் அவ்வளோ சீக்கிரம் உட்கார மாட்டோம். தவம் பண்ணுறதுலாம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடம் உட்கார மாட்டோம். ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இப்போ அதான் சொன்னேன், இப்போ முருகன் கோயிலில் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, முருகன் வந்து பால் குடம் எடுக்க சொன்னாரா, வேல் குத்த சொன்னாரான்லாம் கேட்பாங்க. என்னென்னா எல்லா ராசிக்காரங்களும் வருவாங்க முருகன் கோயிலுக்கு. எல்லாரையும் பஜனை பாட சொன்னால் பாட மாட்டாங்க. சில பேருக்கு மிதுன ராசியாக இருந்தால் பஜனை பாட பிடிக்கும், கும்பராசியாக இருந்து தவம் பண்ண பிடிக்கும். மேஷத்துக்குலாம் எப்படின்னா பால் குடம் தூக்குறது, பாத யாத்திரை போகிறது, வேல் குத்துறது, ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல வந்து எனர்ஜி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுன்றது எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மலை ஏறுங்க. மலை மேலே இருக்கும்போது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். எங்கெங்கெல்லாம் மலை மேலே இருக்கும் பாத யாத்திரையை நடங்க, மலை மேலே ஏறுங்க. இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி, இப்போ நான் கிரிவலம்லாம் போனேன்னா கோவில் கிட்டலாம் இல்லை, ரொம்ப இப்போலாம் பஸ் ஸ்டாண்ட்லேயே தூரமாகிடுச்சு பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து ஆட்டோலாம் அப்படி கொண்டு நடந்தே போயிடுவேன். எப்படியும் அங்கே போய் நடக்க தான் போகிறோம், இங்கேருந்து நடப்போமேன்னு ஆரம்பிச்சிடுவேன். அந்தமாதிரி கோவிலுக்கு முன்னாடி இறங்கிட்டு நடங்க. இங்கே ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ண 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 உங்கள் மனசும் உடலும் ஒருநிலைப்படுத்தும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் தான். முருகர், வள்ளி தேவானி, இவங்க துர்க்கை அம்மன் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் தீபம் போட்டு அரளிப்பூ கொடுத்து தீபம் போட்டு வேண்டிட்டு வாங்க. வைகாசி விசாகம் வருது. இந்த ஃபங்க்ஷனை தவற விடாமல் கண்டிப்பாக போயிட்டு முருகனை போயிட்டு வேண்டிட்டு வாங்க. இந்த கோவிலில் பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலில் போய் வேண்டிட்டு வாங்க. சூப்பராக அமையும் இந்த மாதம். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ
நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும், அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்க போகிறது, அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்களும் பெயர்ச்சியும் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2026 அந்த 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி விரயசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது வந்து 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் மே மாதம் பார்க்க போகிறதில்ல. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்ங்கிற அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வாரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 3வது 4வது வாரத்துக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வரார். சரி, ராசிக்குள்ளே செவ்வாய் வரப்போ யாரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனோட சேர்றார், புதனோட சேர்றார். சூரியனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரத்திலிருந்து 3வது 4வது வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சூரியன், ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு வந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறையா போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே பார்த்தீங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம வந்து விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா ராசி 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள், ட்ராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் வந்து ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோட சேர்றதுனால மேஷராசிக்காரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லது.
ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே 2026 வந்து வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாதிப்பு இல்லாமல் பணவரவு பிரச்சனை இல்லாமல் வரும். ஏன்னா சுக்கிரனே வந்து ரிஷபத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகுது. எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள். பெண்கள் விஷயங்கள், சுப செலவுகள், இப்போ ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செலவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதுவரை வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சங்கடங்களும் மன கருத்து வேறுபாடுகளும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சில பேர்த்துக்கெல்லாம் திருமண விஷயங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கை கூடக்கூடிய அமைப்புகள் நம்ம நாளாக பார்த்துட்டு இருந்து இப்போ அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ராசி அதிபதி சூரியன், புதன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு தயாராகக்கூடிய அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்க்கை சம்பவங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் வந்து வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரி ஜாதகத்தில் வரீங்க, எந்த லக்னத்தில் வரீங்க, நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்போ பேசின கோச்சாரம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி விஷயங்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி மாறப்போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பயணிக்க போகிறது, எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சரி வராது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, உள்நாடா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட் ஜாபா, என்ன படிப்பு படிக்கலாம், திருமண விஷயங்கள் எப்போ வரும், புத்திர பேரு, குழந்தை செல்வம் எப்போ கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், இருக்கக்கூடிய சாய்ஸ், லைஃப் சாய்ஸில் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுடைய கர்மாக்கு அலைன் பண்ணிக்கக்கூடிய முடிவாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும், எது மாதிரி லைனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம வந்து நோக்கி நம்ம போகிறோமோ அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன கர்மா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நம்ம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, வேலை, அணுகுமுறை, நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பிரச்சனை இல்லாமல் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போய் எளிதில் வந்துங்க கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், டைம் லாஸ், டைம் வேஸ்ட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்யணுமோ அது கரெக்டான டைமில் அந்தந்த நேரத்தில் செய்து, சம்டைம்ஸ் சிலதெல்லாம் நம்ம ட்ராக் ஆகி போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையோட எந்தெந்த நேரத்தில் எது எது செய்வது நல்லதுங்கிற டைம் லைன்ஸ், எப்படி ஒரு கூகுள் மேப் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணணும், எந்த எக்ஸிட் எடுக்கணும், லெஃப்டா ரைட்டா, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறத காட்டுதோ அதே மாதிரி இந்திய
வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலுவு சொல்லுகளை புரிந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது ஆமாம் சார் இப்படி தான் இருந்ததுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரெசண்ட் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இப்போ இமீடியட் ப்ரெசண்ட்டு இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நாம் தீர ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். இந்த மேசராசினியர்களே, இந்த
மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் இருந்த நிலைமை போக இப்போது கிரக நிலைகள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது கிரகத்தை வெல்ல மனிதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கடந்த காலகட்டத்தில் எதிரியினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கும். இப்போ அதே எதிரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, சரிப்பா உன்னால் முடிஞ்சதை நீ பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு தைரியமான ஒரு சூழலுக்கு வந்திருப்போம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு ஆட்சி பலத்துக்கு வந்திருக்கு, 5 கூடிய சூரியன் உச்ச பலத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிரிகளை வென்று எதிரிகள் தோற்று ஓடக்கூடிய காலகட்டம். ஏதாவது பண்ணி இவனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது போக, இவனை ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எதிரி போயிடுவான். ஸோ இப்படி எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்லி, பணம் பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மிகுதியாகவே உங்களுக்கு வருமானம் வரும். அது கடனாக இருக்கலாம், அல்லது கொடுத்திருந்த வருமானமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வர வேண்டிய பொருளாதாரம் உங்களை தேடி வரும். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஜிபேயில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இல்லை பத்திரமா வச்சுருக்கீங்க, இல்லை அது கடனுடைய பணம், அதை கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விருப்பம், இதெல்லாம் உங்களுடைய பாடு. ஆனால் உங்கள் கையில் பணம் இருக்கும். அது யார் பணமோ அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்த நிலையில் பார்க்கும்போது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை தொட்டாலும் வெற்றி அடையும். எந்த விஷயத்தை முயற்சி பண்ண இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, சலிச்சே போயிருந்தீங்க. என்னடா வாழ்க்கை இது, எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியல அப்படின்னு நினச்சது போக வெற்றி அடைஞ்சு முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். பொருளாதார முன்னேற்றம், முயற்சிகளுடைய வெற்றி, தொழில் முயற்சிகளில் வெற்றி. இந்த மே மாதத்தில் மட்டும் எந்த தொழில் முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றி அடையும். வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும், வெளிநாடு பயணங்கள் அறவே வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படும், கடன் வாங்கிக்கோங்க. கடன் வாங்குறதுனால பாதிப்பு இல்லை. கோயில் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக அமையும். நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. வேறு யாராவது சம்மந்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், போயிட்டு வாங்க, அது நல்லது கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை நிச்சயமான வகையில் கொடுக்கும். தொழில் முயற்சிகள் வெற்றி அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதேமாதிரி லாபங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய அளவில் கிடைக்கும். வருமானங்கள் இருந்தாலும் அதில் சேமிப்புகளும் அதிகரிக்கும். வருமானம் வரலாம், ஆனால் அது சேமிப்பு ஆகுதா அப்படின்றது தான் ஒரு விஷயம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்து அளவுக்கு சேமிப்புகளும் இருக்கும். அயன சுயன சயன போகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது. இவ்வளவு காலமாக தூக்கம் வராமல் போராடிட்டு இருந்தவங்க கூட படுத்தன் தூங்குன நிம்மதியான உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். சரிங்க சார், இப்போ எங்கே வந்து இவ்வளோ தூரம் பாசிட்டிவாகவே சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்லிடுவோம். உணவு அப்படிங்கிறதுல ரொம்ப நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சிந்தனை அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு சார்ந்த உபாதைகள் பெரிய அளவில் உங்களுக்கு தலை தூக்கும். அதே மாதிரி சிந்தனைகள் தடுமாறி, அதாவது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும், தந்தை மகன் உறவுகளுக்குள்ளேயும் கசப்புகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அது வாக்குவாதங்கள் தான், வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த வாக்குவாதங்கள்னால நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல பணிகளை தவறுதலாகவோ மாற்றியோ செஞ்சுட்டு அதன் மூலிமா ஒரு வேலையை வந்துட்டு 2 டைம் செய்கிறது, அல்லது செஞ்ச வேலையினால் வருமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. மனக்குழப்பங்கள் மிகுதியாக இருக்கும், கவலைகள் அதிகமாக இருக்கும். இந்த மனக்குழப்பங்களும் கவலைகளும் தேவையற்ற ஒரு விஷயம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா தெளிவாக செய்யுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணி அதை கரெக்டாக செய்யுங்க. நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இப்படி தான் செய்யணுமா, இல்லை இதில் ஏதும் தப்பு பண்ணுறோமா, அதாவது ஒரு கால்குலேஷனே போடுறோம், தொடர்ந்து ஒரு கால்குலேஷன் போடுறோம்னா கையில் போடுறோம் அப்படின்னா கூட்டினதை மறுபடியும் ஒரு மறு கூட்டல் போட்டுக்குங்க, அவ்வளோதானே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் நடக்குமே தவிர மற்றபடி மே மாதம் அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, பணம் பொருளாதாரத்துக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, வேலைக்கும் சரி மிகச்சிறந்த உன்னதமான மாதங்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் 2 விஷயந்தான், அதை நான் சொல்லிட்டேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடிய காலகட்டங்கள் கல்விக்காக ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதுதானே தவிர கல்வியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு 7 சனி நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணம்தான். கல்வியில் கவனம் தேவை. மறுபடியும் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.